வெய்ய காலம் வந்தாவே உடம்புக்கு தண்ணி பத்துறதில்ல. வெய்ய கப்படம் வேக்கூர் கப்படம் உடம்பு ரொம்ப சூடாகுது. தண்ணி குடித்தா தண்ணி தேவை அடங்கிறதில்ல. அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. பத்தாத்துக்கு சூடு அதிகமாக போனால் அம்மா போடுறது, காய்ச்சல் வருது, எல்லா பிரச்சனையும் வருது. இது எல்லாம் சமாளிக்கிறதுக்கு கம்மஞ்சோறு நம்ம பயன்படுத்து. கம்பு குச்சி போட்டு சோறாத்தங்காது போனாலும் புளி தண்ணி வச்சுக்கிட்டு காலையோ 2 டம்ளர் பொழுதாலும் 2 டம்ளர் குடித்தா நல்லா கூலிங்காகும் உடம்பு. கம்பு குச்சி போட்டு புளி தண்ணி போட்டு வச்சுக்கோங்க. காலையில் 2 டம்ளர், மத்தியானம் 2 டம்ளர், பொழுதாலும் 2 டம்ளர் சாப்பிடுங்க. குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா உடம்புல சூடு வராது, நல்லா குளிர்ச்சியாக இருக்கலாம். உடம்பு சூடு இல்லைனாவே வெய்ய காலத்தில் இந்த பிரச்சனைலாம் வராது. அதனால மறக்காத வெய்ய காலத்தில் கம்பு குத்தி போடுங்க. சரி, வாங்க போய் கம்பு எடுத்துக்கலாம். ஒன்றரை படி கம்பு. பாப்பா ஒரு சாக்கு எடுத்தா கம்பு நல்லா சுத்தம் பண்ணலாம். கம்பை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள்லாம் இந்த வெய்ய காலத்துக்கு 2 நாளைக்கு இருக்க 3 நாளைக்கு இருக்க குத்தி போட்டுக்குவோம். குத்தி போட்டு சட்டியில் தோண்டி போட்டு புழுதன் பண்ணிக்குவோம். வேக்காட்டுக்கு போகிறவங்களுக்கு வாட்டர் கேனில் ஊற்றி கொடுப்போம். வீட்டில் இருக்கிறையும் மோந்து குடிச்சிக்கலாம். நல்ல உடம்பு குழுன்னு இருக்கும். இந்த மாதிரி நேம்பி எடுத்துக்கங்க. மிச்சமாக இருக்கிற கம்பி கொட்டி புடச்சிக்கலாம். கம்பு சுத்தமாக புடச்சி எடுத்தாச்சு. கொட்டி துவைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி துவைச்சிக்கணும். இப்படி தண்ணி ஊற்றி முள்ளமாக போட வேணும். மேலே இருக்கிற பொட்டெல்லாம் வந்துடும். இப்படி மொல்லமாக போட்டால் தான் அந்த தொல்லியில் வரும். கை வச்சிடாது. புரியுதுண்ணே. இந்த அளவுக்கு மஞ்சள் போகுது. இப்படி ஒன்று குத்தி இல்லாத மையணும். மழை வடிச்சு எடுத்துக்கலாம். போதுங்கண்ணே, எடுக்கண்ணே. போதுமாம்மா? போதும். மெதுவா. போதும். மிச்சம் இருக்கிற கம்பியை இதே மாதிரி போட்டுக்கிட்டீங்க, நான் முடச்சிட்டு தரேன். சரிம்மா. கண்ணு நீ உலை வை. உலை வச்சுட்டு அப்புறம் நீ போடு தண்ணி.
பச்சரிங்க அப்போ ஊற்றிக்கலாம். அடுப்பத்தா யார் சரியா அடுப்பத்தா சாச்சி சட்டி அடுமா வச்சு உழ வச்சுக்கலாம். ஒன்றரை படி கம்புக்கு 3 லிட்டர் தண்ணி. தண்ணி நல்லா காயிட்டு நம்ம புடச்சி எடுத்துக்கலாம். கம்பு மரத்துக்கு தோண்டு வெச்ச விசையில் எறும்பு பாரு. நல்லா தேய்ச்சி படைச்சிக்கலாம். இந்த கம்பு பாரு எத்தனை பொட்டுன்னு. நல்லா தேய்ச்சி போட்டு தேய்ச்சி படுத்திடணும். கண்ணே மஞ்சள் தான் வச்சுட்டாங்க. வயசு வரமாயா இல்லை எறும்பு ஏறிடுச்சு. எடுக்கண்ணே எடு. உடச்சி எடுத்துக்கம்ப கொட்டி அடிச்சுக்கலாம். இது கணக்காத்தான் ஊற்ற வேணும் தண்ணி. படு. துவச்சி இதுக்கு மேலே இப்படி இடித்து எடுத்துக்கணும். கம்பு வந்து 2 உடஞ்சிக்கு. நல்லா மறுபடியும் இடித்து எடுத்துக்கணும். நல்லா இடித்து கம்பு 2 உடஞ்சி போவாங்க. அப்போ தான் சோறு நல்லா இருக்கு. முழு கம்பா போட்டுறாதீங்க, முட்டையாக இருக்கும் சோறு. கம்பு பாரு இடிக்க இடிக்க என்ன மனம் மணக்குதுன்னு. எடு. ஒன்றரை படி கம்புக்கு சொல்லி பாரு பொட்டு பாரு எவ்வளோன்னு. அரைப்படி வரமாட்டேங்குதா. இப்படி எடுத்துக்கிட்டு போட்டாதான் சோறு மையாட்டு இருக்கும். நல்லா கம்பு மஞ்சிக்கிடுச்சு. இதுக்கு மேலே வளைச்சி எடுத்துக்கலாம். எடுக்கண்ணே. சரிம்மா. போடு. ஒரு கடையை தேய்ச்சி போடு. முருளை பொட்டுமா. போது விட்டுரு. போதுங்க நின்று நுங்குது. சரி இந்த வந்து போடு. மாமியாருக்கு அனுப்புவாங்க. பார்த்துக்கிட்டு வச்சுக்கலாம். கணக்காக தண்ணி பார்த்து ஊற்று பதிலினா
நான் வடை போயிருப்பது ஒரு பொட்டாட்டோ ஊற்றுறது இருந்தால் ஊற்றிக்க. இந்த அளவுக்கு இடித்தாதான் சோறு மையாட்டு இருக்கும். என்னடா நல்லபடி கட்டி இல்லாத உடச்சிக்கணும். உலகாஞ்சி பார்த்தாலும் பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. மூன்றரை பிடி தண்ணியில் ஒரு பிடி தண்ணி மூட்டு வச்சுக்கிறேன். பத்தலினா ஊற்றிக்கலாம். இடித்து வச்ச கம்பை கொட்டியாச்சு. நல்லா கட்டி இல்லாத கலரணும். இந்த மாதிரி கட்டி இல்லாத உடச்சி விட்டுக்கணும். மூட்டு வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். உப்பு வந்து 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். கம்மஞ்சோத்துக்கு வேலையே இப்படி கிண்டுறது தான் வேலை. இதுக்கு மேலே துடுப்பு போட்டுக்கலாம். நல்லா இப்படி கிளறிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிக்க. சட்டி மேலே இருக்கிறதெல்லாம் உள்ளே தள்ளிக்கணும். நல்லா உள்ளே தள்ளிட்டா தான் வேகும். மேலே இருந்தால் வேகாது. அப்படியே தின்னா வறுத்தோலி பிடிச்சிக்கு. நல்லா கொதிக்கணும். சரி வேணுமில்ல, கம்பு வேணுமில்ல. இதுக்கு மேலே அடுப்பு விளக்காட்ட எரிக்கணும். நல்லா கொதிக்கணும் சோறு. அடுப்பு மேலேயே புழுங்கணும். கிளற கிளற பாரு எப்படி மணக்குதுன்னு. ஆமாம் பொங்கல். இப்படி கட்டி இல்லாத இப்படி கிளறிக்கணும். ஒரு கட்டி கூட இல்லை பாரு. இன்னும் 2 தரம் 3 தரம் மடிச்சு விடும்போது அப்படியே சோறு ஒன்று ஏட்டம் ஆகிக்கு. கட்டி இல்லாத இந்த மாதிரி கிளறி நல்லா புழுங்குட வேணும். கம்சாத்தை பக்குவமாக இப்படி கிளறி தண்ணியில் மூட்டு விட்டுட்டா 10 நாளைக்கு வேணுனாலும் புளி தண்ணி வச்சுக்கலாம். நல்லா மையாட்ட புழுங்கணும். மறுபடி தண்ணி ஊற்றி ஒரு பெரிய சட்டியில் தண்ணி ஊற்றி தோண்டி விட்டுட்டா
புது தண்ணி 10 நாளைக்கு வேணாலும் வச்சுருக்கலாம், குறைய ஊற்றிக்கலாம். 10 நாளைக்கு இருந்தாலும் பல மாட்டம் அப்படியே கிடக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லா வேகணும், நல்லா புழுங்கணும். சோறு வடிச்சுக்கிடுச்சு பாரு. இந்த இலக்கமே இழுத்துக்கிறது. இந்த மாதிரி வலித்து மூடுங்க. நல்லா சோறு இப்படி வெடிக்கணும், அப்புறம்தான் மூடணும். அப்படி வெண்ணெயாட்டம் ஆகிக்கு நல்லா புழுங்குச்சின்னா நல்லா இன்னும் 2 தடவை மச்சி விட்டு அப்புறம் தண்ணியில் விட்டுக்கலாம். புழுங்கணும், தீ மேலேயே கிடக்கணும். நீங்கள் கேஸில் வச்சிங்கன்னா இதுக்கு மேலே அடுப்பு அமைச்சு பண்ணு. நீங்கள் கேஸில் வச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சிங்கன்னா அப்படியே சூடு இருந்துக்கிட்டே இருக்க வேணும். மழை வலிச்சு மூடுறேன். அப்புறம் செத்த மச்சி விடுங்க சோத்தை. நல்ல சோறு வெந்துக்கிடுச்சு, மழை மூடலாம். ஏன் மச்சி விடணுங்களா அப்படின்னு என்னையா இதே கண்ணே கரண்டி போட்டு கிளறோம். இந்த பட்டத்தட்டு புல் போட்டு இப்படி மச்சா அப்படியே மையாட்டம் ஆகிக்குதா. அப்போல்லாம் இந்த பட்டத்தட்டு புல் தான் போட்டு கிளறுவோம். இப்படி மறுபடியும் இருக்க இப்படி மச்சி விடணும். இப்படி இதுதான் மச்சி விடுறது. இப்படி சரி 3 லிட்டர் தண்ணி வச்சேன். 1/4 லிட்டர் தண்ணி மிச்சம். அப்போ 3/4 லிட்டர் தண்ணி. சரியா போயிடு. மூடி வச்சுக்கலாம். மூடி வைக்கும்போது கொஞ்சம் உங்குரி சுட்டு அந்த வேக்காடு தண்ணி வெளியே வந்துடும். உள்ளாரே விழுந்தா சோறு வேர்த்து போயிடும். இப்படி வச்சுட்டோம்னா இந்த வேர்வை தண்ணியில் இங்கே வெளியே வந்துடும். அப்படியே குப்பரை வச்சோம்னா அந்த தண்ணி சோத்துக்குள்ளேயே விழுந்தா சோறு நல்லா இருக்காது. இது அப்படியே கொதிக்க வேண்டியதுதான். இன்னொரு கொஞ்சம் நேரம் கழிச்சு மச்சி விட வேணும். இப்படி வடிஞ்சிடணும். அந்த வேர்வை தண்ணி இங்கே வந்துடணும். நீங்கள் அந்த அடுப்பில் வச்சாலும் இந்த மாதிரி வெந்த மறுபடியும் இப்படி மூடி விட்டிங்கன்னா அந்த தண்ணி வெளியே வந்துடும். ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அப்புறம் சோத்தை மச்சி விட்டுக்கலாம். அடுப்பு அமைச்சு போட்டு இப்படி சட்டியை சாய்ச்சி வச்சு 4-5 நிமிஷம் ஆகி வச்சு பார்க்கலாம். இன்னும் தண்ணி வடியுது பாரு. போட்டு வெளியே வந்துடணும். இந்த தண்ணி போய் சோத்தில் இறக்கக்கூடாது. நல்லா புழுங்கிட்டு இருக்குது, நல்லா மணக்குது. சோத்தை மச்சி விட்டுக்கலாம். நல்லா மணக்குது பாரு. அடிக்கடி கிளறணும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு கிளறணும். இல்லைன்னா அடி பிடிச்சிக்க. கமன்னு மணக்குதுப்பா கமஞ்சோறு. மழை அழிச்சு போடலாம். மூடி போடலாம். அதான்
அதே மாதிரி சட்டி ஒங்குறிச்சு வைக்கணும். திருப்பி ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த வேர்வை தண்ணி வெளியே வந்துடணும். மச்சி விட்டு 5 நிமிஷம் ஆகி போச்சு. எடுத்து பார்க்கலாம். தண்ணி பேர் எப்படி வருதுங்க? பொட்டுன்னு வடிது பேர். தண்ணி குறைஞ்சிக்கிடுச்சு. சோத்தா நல்லா மச்சி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கிளறி விட்டு மூடும்போது சட்டி நிறையா இருந்தது. இப்படி தண்ணி அந்த சோறு இழுத்துருக்குது. நல்லா மச்சி விட அந்த தண்ணி நல்லா குறைஞ்சிட்டு போயிருதா. கிளற கம்மன்னு மணக்குது. இன்னும் ஒரு தரம் மச்சி விட்டால் போதும். கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்படி இலக்கமாக கிளறிச்சா தண்ணியில் மூச்சு விட்றணும். ஒரு காலை கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா பசையாக போச்சு பேர் சோறு. இந்த கம்புக்கு எறும்பு நம்மளையே கடிக்குது கண்ணு. மச்சி விட்டு சுற்றி வர வளைச்சி விட்டு மூடி வச்சுக்கணும். வளைச்சி விட்டு மூடலாம். இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி சேர்த்து வைக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிற வேக்காடு தண்ணி கீழே வந்துடும். இந்த வேக்காடு தண்ணி சோத்துக்குள்ளே உழவக்கூடாது. 2வது தடவை சோறு கம்மஞ்சோறு மச்சி விட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. வாங்க போய் பார்க்கலாம். நல்லா சோறு புளிங்கி போச்சு. சோத்தை மச்சி விட்டு நெவலுக்கு எடுத்து போகலாம். நல்லா கெட்டியாக ஆகிடுச்சு பேர் சோறு. நல்லா இழிஞ்சிக்கிடுச்சு. இந்த அளவு தண்ணி நல்லா மையாட்ட புழுங்கணும் மாதிரி பிடிச்சா தண்ணியை மூட்டு விடணும். அப்போ தான் சோறு கெட்டு போகாது. வேவாத மூட்டு போட்டிங்கன்னா சோறு நஞ்சு போயிடும். இந்த மாதிரி மையாட்ட புழுங்கணும் சோறு. கீழே வச்சுக்கிட்ட சௌரியமாக இருக்குமில்ல உனக்கு? நல்ல சோறு மணக்குது. மழை எடுத்துக்கலாம். மழை எடுத்துக்கலாம். எடுக்கணும். இந்த மாதிரி மண்ணு செடி எடுத்து வச்சுக்கணும். பிடிக்கணும். கரண்டு எங்க மண்ணு செடியில் போட்டு வச்சிங்கன்னா தான் ஐஸ் கட்டியாட்ட குழுன்னு இருக்கு. இந்த வெயிலுக்கு குடிச்சா கலப்பிடுங்க. கரண்டி எடுத்தா சாமி அப்படியே புளி தண்ணி எடுத்துக்கலாம் சாமி. எங்கள் வீட்டில் சோறே இல்லைனாலும் புளி தண்ணி இல்லாத இருக்காது. வச்சுக்கிட்டே இருப்போம். எங்கே போயிட்டு வந்தாலும் ஒரு தமிழாறு புளி தண்ணி குடிச்சுக்கிட்டா கலப்பு உடனே நீங்கும். நாங்கள் நிலஞ்சோத்தில் போட்டு வைப்போம் தண்ணி. இப்போ வெயில் காலம் வந்தால் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிக்குவோம். புளி தண்ணி கரண்டியோ கொட்டா சாமி புளி தண்ணி ஊற்றி இதுக்கு மேலே பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். போதும். தயிர் பேர் போடுற மாதிரி கொஞ்சம் புளி தண்ணி வச்சு பேர் போட்டுக்கணும். பிடி சரி, அது பிடி சட்டி பிடி. சோறு பாரு மையாட்ட பிடிங்கி போயிடுச்சு. கிளற எப்படி மிளக்குதுன்னு பாரு.
நல்லா இப்படி மச்சி விட்டுக்கணும். போதும். இதுக்கு மேலே உருண்டை பண்ணுறதா இருந்தால் சாப்பிட குழம்புல சாப்பிட்றதா இருந்தால் உருண்டை பண்ணிக்க. புளி தண்ணிக்கு இப்படி தான் மூட்டு போட வேணும். அன்னைக்கெல்லாம் தேங்காய் தட்டியில் ஆப்பு போட்டுக்குவோம். ஒவ்வொரு ஆப்பு மூட்டு போட்டால் இன்னும் பெருசாக இருக்குது உருண்டை. அன்னைக்கெல்லாம் 6 பிடி 7 பிடி குச்சி போடுவோம். இன்னைக்கு கேட்டால் 1 பிடி 1.5 பிடியுமே குச்சி போடுவோம். ஒரு குடும்பத்துக்கு 5 பிடி 6 பிடி குச்சி போடுவோம். இதுக்கு கம்பு குச்சி போட்டு பருப்பு போட்டு ரசம் வைப்போம். ரசத்தால் ஊற்றினா அவ்வளோ அருமையாக இருக்கும் கம்பஞ்சோறு. தயிர் நல்லாயிருக்கும். இது 8 நாளைக்கு இருந்தால் கூட அப்படியே இருக்கணும். எப்படி இருக்குது பாரு. 8 நாளைக்கு இருந்தாலும் அப்படியே இருக்கும். புது தண்ணியில் நீங்கள் குடித்தாலும் குடிச்சிக்கலாம், தயிரில் குடித்தாலும் குடிச்சிக்கலாம், சாம்பார் வச்சாலும் சாம்பாரில் போட்டு தின்னுக்கலாம். எங்கள் வீட்டில் புது தண்ணியிலேயே நாங்கள் பெற தண்ணியிலேயே நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்பீங்க. பச்சை தண்ணியிலே ஊற்றி உங்கள் கிட்ட இருக்காது புளி தண்ணி. நீங்கள் பச்சை தண்ணியிலே ஊற்றி இப்படி மூட்டு விட்டிங்கன்னா அதே புளிச்சிக்கு. கொஞ்சம் லேட் ஆகும். 1 நாள் விட்டு மறுநாள் நல்லா புளிச்சிக்கு. என்ன பண்ணுறீங்க, உங்கள் கிட்ட புளி தண்ணி இல்லை, ஒரு இமிட்டு விட்டு உப்புக்கல் போட்டு கரைச்சி தண்ணிக்குள்ளே ஊற்றிட்டிங்கன்னா சட்னை பிடிச்சிக்கு. குடிக்கிறதுக்கு அமிர்த மாட்டம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இது அப்படியே எல்லா உருண்டையும் கிடைக்காதுங்க. ஒரு உருண்டையை கரைச்சி விட்டிங்கனாவே தண்ணி புளிச்சிக்கிங்க. அப்படியே மொண்டு குடிச்சிக்கலாம். ஒவ்வொன்றா கரைச்சி விட்டிங்கன்னா போதும். அது அப்படியே முழுக்காட்ட கிடக்கட்டும். 8 நாளைக்குனாலும் கிடக்கும். ஒரு உருண்டை கரைச்சா தானே பிடிக்கும். அவிகளுக்கு புளி தண்ணி இல்லாததுக்கு அவிய நாம் புளி தண்ணி வச்சுருவோம் புளிச்சிக்க. அவிகிட்ட புளி தண்ணி இல்லைல்ல. இப்படி ஒரு உருண்டை கரைச்சி ஒரு அமுட்டு விட்டு உப்பு போட்டால் சீக்கிரம் புளிச்சிக்கு. கொண்டு வைக்கலாம், நாளைக்கு காலையில் பார்க்கலாம். புளிக்கிட்டு கொடுக்கணும் கைக்கு. நான் பிரமணி எடுத்துக்கிறேன் தூக்கிட்டா சரியா. இதே சண்டை இருக்கிற தண்ணி ஊற்றின ஊறுது. போ, நான் பிரமணி எடுத்துட்டு நான் எடுத்துட்டு தூக்கிட்டு போ. திறமா பிடிச்சிக்கணும். இப்படி பிடி. நான் பிரமணி கொண்டு வரேன். சரி. ம்